மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அருகே உள்ள சேகோர் பகுதியில் தனியார் வங்கி ஒன்று செயல்பட்டு வந்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு NGOவாக தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் அடுத்த வருடமே மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்காக மாறியிருக்கிறது. இந்த வங்கியின் தலைமை அலுவலகம் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜபல்பூரில் உள்ளது. வழக்கமாக இந்த வங்கி காலை 10 மணிக்கு திறப்பது வழக்கம். ஆனால் சம்பவத்தன்று ஊரில் திருவிழா என்பதால் 8 மணிக்கு வங்கியை திறந்திருக்கிறார்கள். மேனேஜர் அங்கித் சோனி உட்பட வங்கியில் 6 ஊழியர்கள் பணியில் இருந்துள்ளனர். 8:50 மணிக்கு 3 பைக்கில் 5 ஆண்கள் வந்திருக்கிறார்கள். ஹெல்மெட் அணிந்திருந்த அந்த கும்பலை பார்த்ததும் வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மர்ம நபர்கள் மேனேஜரிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி லாக்கர் சாவியை கேட்டிருக்கிறது. உயிர் பயத்தில் ஊழியர்கள் தவிக்கவே கொள்ளையடிக்க வந்தவர்கள் கூலாக லாக்கரை திறந்து அதனுள் இருந்த 14.8 கிலோ தங்க நகைகளையும் 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் பையில் மூட்டை கட்டியிருக்கிறார்கள். பின்னர் ஊழியர்கள் அனைவரையும் கழிவறைக்குள் பூட்டிய அந்த கும்பல் பைக்கில் தப்பிச் சென்றிருக்கிறது. 9-8 மணிக்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. பதினெட்டு நிமிடத்தில் 14 கோடி மதிப்புள்ள தங்கத்தை அந்த பலே கொள்ளை கும்பல் சுருட்டியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏராளமான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த கொள்ளை சம்பவம் பக்காவாக திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. வங்கியை காலையிலேயே திறக்கப் போகிறார்கள் என்று கொள்ளையர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அதே நேரத்தில் செக்யூரிட்டியும் அங்கு இல்லை. 50 கிலோமீட்டர் தூரத்தில் தலைமை அலுவலகம் இருந்தும் 14 கோடி மதிப்புள்ள தங்கத்தை ஏன் பாதுகாப்பு குறைவாக இருக்கும் வங்கி கிளையில் வைத்திருந்தார்கள்? கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு இந்த வழக்கில் முக்கிய சந்தேக கேள்வியாக இருப்பது, கொள்ளை நடந்து 45 நிமிடங்கள் ஆன பிறகுதான் ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கொள்ளையர்கள் வங்கியை விட்டு சென்றவுடனே தகவல் கொடுத்திருந்தால் அவர்களை சுற்றி வளைத்திருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. கொள்ளையர்களை அடையாளம் கண்டு கைது செய்த பிறகே அனைத்து உண்மைகளும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.